பச்சை புளி ரசம் சாப்பிட்ருப்பீங்க. பட் இந்த திருநெல்வேலி ஸ்பெஷலான புளி தண்ணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஃபேமஸ் சிஜ் அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாருங்கள். புளியை ஊற வைக்க போகிறோம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதில் தாளிச்சுக்க போகிறோம். கடுகு சேர்க்க போகிறோம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, காரத்துக்கு காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்ப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நிறையா. இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புளி தண்ணிக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொதிக்க மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா பபிள்ஸ் வரும். இப்போ ஹீட் ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்த சாம்பார் ரெசிபி யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.